அது செய்தித்தாளாக இருக்கலாம், நம்முடைய நியூஸ் சேனலாக இருக்கலாம், வேறு வேறு அமைச்சர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சொல்லி இருப்பதை இங்கே படம் பிடிச்சு காட்டுறோம். அதாவது நாங்கள் வந்த உடனே சுற்றுச்சூழலை மேம்படுத்த 500 மின்சார பஸ்கள் அமைச்சர் ராஜகண்ணன் பண்ணேன், நாங்கள் 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குறோம் அமைச்சர் எஸ் சிவசங்கரன் அவர்கள். மாற்றி மாற்றி 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனால் இன்னைக்கு இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் மொத்தமாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லாஸை பார்த்தீங்கன்னா அது 2021-22 முடியும் பொழுது 21,000 கோடி ரூபாய். அதற்கு இன்னைக்கு லோன் இருக்கு 6,000 கோடியிலிருந்து. எங்கேயும் கூட லாபம் வருவதற்கான சாத்தியமே இல்லை. 22,517 பேருந்துகள் 2021-22 முடியும் பொழுது 20,304 பேருந்து, அதாவது 2,000 பேருந்து குறைச்சிட்டாங்க.